இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றி கொடுக்க தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். எல்லாவற்றையும் மாற்ற தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதுக்கு தேவை அவர் நம்மோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ சொல்லலாமா, ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதற்காக நன்றி. கரங்களை உற்சாகமாக தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என் வாழ்வில் வெற்றி வெற்றியே. அப்பா, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை. எங்க வாழ்க்கையில தோற்று போவது போல பிசாசு காட்டுவான் இல்லை, நாங்க தான் ஜெயிப்போம். காலவெல்ல கரங்களை தட்டி நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி துதித்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது வாழ்வில் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி துதித்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் நம் துதியினால் உடைந்து விழும் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. பிசாசு
பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவன் கிரியை செய்வது போல தெரியும், அவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடும் நிர்மிட்டு கொண்ட என் இருதயம் கம்பீரித்து மகிழும் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த காலவேளையில் ஒரு பாட்டியம் அப்படியே வந்துச்சு என்கிட்ட. ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்தது. நம்ம வாயை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். சம்டைம்ஸ் சொல்கிறோம், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம், சில நேரங்களில் வாயால் திட்டுறோம். ஆனால் ஆண்டவர் துதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வாய் அப்படியே ஒட்டிக்குது. அதோட இந்த நாவு அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாவு அவரை பாடணும். அந்த அம்மா சொன்னிச்சு, என்னத்துக்கு ஜெபம் பண்ண வந்தீங்கன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு திருட்டு பைய கிடக்குறான், வேலைக்கும் போக மாட்டேறான், ஒன்றுத்துக்கும் போக மாட்டேங்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. யாருமா உங்கள் பையனா அப்படின்னு கேட்டேன். அது சொன்னிச்சு, இல்லை அப்படின்னா ஆமாம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க? ஒன்றுக்கிட்ட தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதான் என்னன்னு கேட்டேன். என் வீட்டுக்காரன்னு சொன்னிச்சு. ஹல்லேலூயா. எப்படிலாம் கிறிஸ்துவ குடும்பங்கள் மாறிடுச்சு பாருங்க. ஆனால் இங்கே நீங்கள் இருக்கும் பொழுது மட்டும் ஆவியில் நிரம்பி பாடுறாங்க, ஆனால் வாயில் வர்றது எல்லாமே எப்படிப்பட்ட வார்த்தைகள், வேறு மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது. இங்கே வரும் பொழுது ஞானசானம் பெற்றுக்கொண்ட, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கால வேளையில் நம்முடைய நாவு அவரை மட்டும்தான் துதிக்கணும். நம்ம பிரச்சனையை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட திணிக்க அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அவரை புகழும்போது பிரச்சனை மாறிடும். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைகள் மாறணும்னா நம்ம ஆண்டவரை துதிக்கணுமே ஒழிய நம்ம பிரச்சனையை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்போமானால் அங்கே வெற்றி வராது. அவரை துதிக்க துதிக்க இந்த பர்வதம் அகன்று போயிடும், மலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போடும். நமக்கு விரோதமாக பிசாசு பெரிய பெரிய மலையை போல கொண்டு வந்து காட்டலாம். பத்தியா, பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன், போராட்டத்தை கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான் நீ அப்படின்னு நினைக்கலாம். டேய், நான் துதிக்க ஆரம்பிச்சதுனால ஒன்றும் இல்லாமல் போயிடும்டா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பெரியவர். நம்ம பிசாசை விழுத்தணும்னா ஒரே ஒன்று, துதியின் ஆயுதம் தான். ஹல்லேலூயா. அதை துதிக்க துதிக்க அவன் முகம் வெட்கப்பட்டு போய்விடும். இந்த காலவேளையில் நான் பாடும்போது என் இதயமும் நிர்மிட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து மகிழும். பாடும் ஆண்டவரே. நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும் ஆண்டவரே.
அற்புதங்களை செய்வேன், உன்னிடமிருந்து என்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி என் கருவை நீ கண்டுபிடித்தீரே, என் கருவை நீ தெரிந்து கொண்டீரே. இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிப்பதற்காகத்தானே, உம்முடைய நாமத்தை சொல்வதற்காகத்தானே, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காகத்தானே எங்களை தெரிந்து கொண்டீர் ராஜா. தேவன், ஹல்லேலூயா. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு ஒப்பானவர் உலகத்துல ஒருவரும் இல்லை. இந்த கால வேளையில உம்மை ஆராதிக்கிறோம். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும், நீ மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அப்பா இயேசுவே, ஆடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். ஷபலரி கரதே ரிஹலே ஷபலபலபலபா. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம். அப்பா, அந்த கால வேளையில எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். ஷபா பாபா பாபா இவலபலபலபா. நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். அப்பா, நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா. ஷபலபலப ரிமலபரபதுரபலபரப ரிஹரதெரே ரிஹரதெரே. ஹல்லேலூயா. நீர் வல்லமையுள்ள ஆண்டவர் அப்பா. உம்முடைய வல்லமைக்கு முன்னாடி நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே. நாங்க எப்படி இருக்கிறோமோ அந்த நிலைமையில தான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் அப்பா. நாங்க உங்களை தாண்டி ஒரு பெரியவர்கள் அல்ல. உங்க பிரசன்னத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. எங்களுடைய நாலேஜ், எங்களுடைய திறமைகள், இவைகளெல்லாம் குப்பையா இருக்கிறதப்பா. நீர் கொடுத்த அபிஷேகம் மட்டும்தான் அது விலையேற பெற்றது ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொள்ளுதல் அது விலையேற பெற்றது. இந்த உலகம் எங்களை தெரிந்து கொள்ளல ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் உங்களை தேடி வரல இயேசுப்பா, நீர் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. பாவத்தில் கிடந்த எங்களை, சாபத்தில் கிடந்த எங்களை ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆண்டவரே காரியத்தில் கிடந்த எங்களை நீங்க தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கால வேளையில உங்களை நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களை ஆராதிக்க உங்க சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, ஏனோக்கு உம்மோடு கூட சஞ்சரித்தான் என்று வேதத்துல வாசிச்சோம். ஏனோக்கு உம்மோடு கூட நடந்தான் என்று வாசிச்சோம். ஆண்டவரே, நோவா உம்மோடு கூட சஞ்சரித்தான் என்று கேட்டோம். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாகட்டும் அப்பா. என் ஜனமே, நீ ஆராதிக்கிறத மட்டுப்படுத்தணும், நீ ஆராதிக்கிறத நிறுத்தணும், நீ துதிக்கிறத நிறுத்தணும்னு பிசாசு பல சூழ்ச்சிகளை செய்வான். ஆனா இதுக்கப்புறம் தான் நிறைய நீ ஆராதிக்க ஆரம்பிக்கணும். இனிமேல் தான் உன்னுடைய வர்ஷிப் அதிகமாகணும். இனிமேல் தான் நீ பாடுகிற பாடல்கள் அதிகமாகணும். சில டைம் பிசாசு அப்படி பண்ணி பார்ப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ துதிக்கணும், நீ துதிக்கிறவன், உன்னை துதிக்கத்தானே தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கால வேளையில அப்பாவுடைய இருதயத்தை புரிந்தவர்களாக, இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்தவர்களாக இந்த கால வேளையில அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரீமஹரதுரனர ரீபலபர வாயை திறந்த எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இது ஆராதிக்கிற டைம், இது கர்த்தரை உயர்த்துகிற நேரம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறோம். வேலைக்கு போக ஒரு நேரம் வச்சிருக்கிறோம், கதை பேசுறதுக்கு நேரம் வச்சிருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை துதிக்கிற டயத்தில் மட்டும் நம்ம சைலண்டாக இருக்க பழகிக்கிறோம். இந்த கால வேளையில நம்ம சத்தத்தை உயர்த்தி துதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லா தேவர்களிலும் மேலானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின வல்லமையுள்ள ஆண்டவர். அந்த வல்லமைக்கு முன்னாடி ஒன்றுமே நம்ம இல்லை. கரங்களை உயர்த்தி
தாரும், பொறுத்திட கிருபை செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்லலாம். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவாவி தாரும். சாவின் துக்கங்களில், மரணத்தின் பள்ளங்களில் இருந்திரானா எந்த ஆபத்தும் வந்திடுமோ? சாவின் துக்கங்களில், ஒருவேளை மரணத்தின் சூழ்நிலை நெருக்கும் பொழுது, துக்கமான வேதனையினால் நொறுக்கப்படும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வாயானால், ஆண்டவருடைய பாதத்தை பிடிப்பாயானால், நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு வரும். நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு வரும். சகோதரனே, சகோதரியே, உலகத்துல மனுஷங்கிட்ட போய் எதையும் சொல்லிடாத. ஆண்டவருடைய சமூகத்துல பாதத்தை பிடித்துக்கொள். ஆண்டவர் அதற்கான வழியை உனக்கு சொல்லுவார், அதற்கான காரியத்தை உனக்கு செய்வார். மகனே, மகளே, இந்த நேரம் உன்னை அர்ப்பணி. ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போட ஆராதனை செய். காலையில் ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கைக்கு தீர்வு, நீங்க தான் என் பிரச்சனைக்கு முடிவுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லு. சாவின் துக்கங்களில், மரணத்தின் பள்ளங்களில் அவர் உன்னோடு இருப்பாரானால் நிச்சயமாக உனக்கு விடுதலை வரும். நிச்சயமாக உன் வியாதி மாறும். நிச்சயமாக உன் வேதனை மாறும். இந்த கால வேளை கரங்களை தட்டி, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தீரானால், நீர் என்னோடு இருப்பீரானால் எந்த ஆபத்தும் எங்களை தொட முடியாது, எந்த பிரச்சனையும் எங்களை தொட முடியாது என்று சொன்னார். நீர் எங்களோடு நடந்து வருகிறேன், நீர் எங்களோடு கடந்து வருகிறேன். ஷாபா பாபா பரபதுர பரபா. உடைந்த நேரங்களில், உள்ளத்தின் சோர்வுகளில் ஆற்றிடும் உந்தன் பாதம் தேற்றிட வாருமையா.
அபிஷேகம்